ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த ஆணோ பெண்ணோ 2 பேர்ல யாரா இருந்தாலும் அது தாய்மாமனுக்கு தோஷம்னு சாஸ்திரம் சொல்லுது, அனுபவ சாஸ்திரம். அதுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கு. அதாவது நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஆகிய 3 எண்ணெய்களையும் கூட்டி, முக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3ஐயும் ஒன்னா சேர்த்து ஒரு மண் பாத்திரம், நல்ல பெரிய பாத்திரம், நல்ல அந்த தாம்பாளம் மாதிரி மண் பாத்திரம் இருக்கு, அதுல அந்த இதை ஊத்தி ரெடி பண்ணி அதுக்கு மேல குழந்தைய கவுத்திடணுமா. அந்த அந்த எண்ணெய்க்கு மேல குழந்தைய அப்படி கவுத்தி வச்சு, எந்த குழந்தை அந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கோ அந்த குழந்தைய கவுத்தி வச்சு அந்த குழந்தைய அதுக்கு மேல கவிழ்த்து பிடிச்சா அந்த குழந்தையோட உருவம் அந்த எண்ணெயில தெரியும். தெரியுங்களா? பொதுவாக திரவத்துல கண்ணாடியிலையோ திரவத்திலேயோ எப்பவுமே ஒரு பிம்பம் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? அப்ப எண்ணெய் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால அந்த குழந்தையோட முழு உருவமும் பிம்பமா அங்க தெரியும். அப்படி முதல்ல தாய் மாமன் இருக்காருல்ல, இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தையினுடைய அந்த தாய் மாமன், இந்த குழந்தைய பெற்ற தாய் இருக்கு இல்லையா, அவங்க சகோதரர், மூத்தவரோ இளையவரோ யாரா இருந்தாலும் தாய் மாமன் தான் அந்த குழந்தைக்கு, இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய இந்த தாய் மாமன் போய் நேரா மூஞ்சியை பாத்திரக்கூடாது. அந்த குழந்தைய இந்த மாதிரி எண்ணெயில பிம்பமான ஒரு உருவம் இருக்கும் பாருங்க, அததான் அவர் கண்ணை மூடிட்டு டபக்குன்னு திறந்து அந்த எண்ணெயில அந்த குழந்தை உருவத்தை பார்த்தாச்சுன்னா அந்த தோஷம் விலகிடும். அந்த மாதிரி தாய்மாமன்கள் ஒவ்வொரு மாதமும் அமையும் ரோஹிணி நட்சத்திரத்தன்று விரதமும் இருக்கணுமா அப்படின்னு சாஸ்திரத்துல அனுபவத்துல பார்த்து சொல்லியிருக்காங்க, பரிகாரமும் சொல்லியிருக்காங்க.